பல்லவதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட மாடல் அரசு வெறும் வெற்று விளம்பரத்திற்காகவே செயல்படுகின்ற ஒரு அரசு எதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம சொல்லியாகணும். முக்கியமாக இந்த திராவிட மாடல் அரசு வந்து விளம்பரத்துக்காக பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்கன்னு தான் நம்ம சொல்லியாகணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 35 அரசு கல்லூரிகள் வந்து நாங்கள் திறந்துருக்கோம் அப்படிங்கிற ரீதியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விளம்பரத்தை வந்து பண்ணியிருக்காங்க. சரி, அதோட உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆராயும் போது அந்த அரசு கல்லூரிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு பூர்த்தி செய்யப்படாத அரைங்குறையமான ஒரு கட்டிடங்களோட தான் அந்த கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு. ஓகே, நீங்கள் கல்லூரி வந்து திறந்துருக்கீங்க, அந்த திறந்த கல்லூரிக்கு பேராசிரியர்களை வந்து நீங்கள் நியமிச்சிங்களான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கல்லூரிக்குமே வந்து இது வரைக்கும் பேராசிரியர்கள் நீங்கள் நியமிக்கலாம். அந்த 35 கல்லூரிகளுக்கும் நிரந்தர பேராசிரியர்கள் யாருமே இல்லையா, வெறும் கெஸ்ட் லெக்சரர் தான் வந்து பாடம் எடுத்துகிட்டு போகிறாங்களாம். அவர்களால் வந்து என்ன மாதிரியான ஒரு கல்வி தரத்தை வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுத்துட முடியும் அப்படிங்கிற இதில் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எழுப்பிய கேள்வி வந்து திராவிட மாடல் அரசோட வீண் வெற்று விளம்பரத்தை வந்து முகமுடியை வந்து நல்ல கிழிச்சியே தொங்க விட்டுருக்காங்க தான் நம்ம சொல்லியாக்கணும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10,500 போஸ்டிங் இருக்கான். இந்த பேராசிரியர்களோட போஸ்டிங் இந்த கலைக்கல்லூரிகளெலாம் போட வேண்டியது. அதில் 9,000 போஸ்டிங் வந்து வேக்கண்ட்டாகவே இருக்கான். வெறும் 1,500 பேராசிரியர்கள் மட்டும் தான் இருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கல்வி தரத்தை வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுத்துட முடியும்? இது என்ன, இது யோசிச்சு பாருங்கள். 10,000 போஸ்டிங்கில் 10,500 போஸ்டிங்கில் 9,000 வேக்கன்சி வந்து பார்த்தா இருக்குதான். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த அறிக்கையை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு திராவிட மாடல் அரசு வந்து ஒரு இத்து போன ஒரு ஈயம்பத்தில் கூட தேராத ஒரு அரசாக தான் திகழ்கிறது நம்ம சொல்லியாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 10,500 போஸ்டிங்கில் 9,000 போஸ்டிங் நீங்கள் வேக்கண்ட் வச்சுருக்கீங்க. சரி, அந்த வேக்கண்ட்டு தமிழக இளைஞர்கள் எத்தனை பேர் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பதிவு பண்ணிவிட்டு எத்தனை பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கானுங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் தேர்வு வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போடலாமே, ஏன் அதை பண்ண மாட்டேறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எங்கே அந்த வேக்கண்ட்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோன்னா அரசு கல்லூரிகள் வந்து ரொம்ப தரமானதாக மாறிடும். இந்த அரசியல் கட்சியெலாம் சார்ந்தவர்கள்லாம் இப்போ இந்த காலேஜில் நடத்துகிறானுங்க பார்த்தியா, அவங்களுடைய தனியார் கல்லூரிகள் வந்து டவுன் ஆகிடும், அதில் சேர்க்கை கம்மியாகிடும் அப்படிங்கிற அற்ப காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இன்னும் போடாமே வச்சுருக்கானுங்க. இதுதான் திராவிட மாடல் அரசோட லட்சணம் தான் நம்ம சொல்லியாகணும். அதுக்கப்புறம் இன்னொரு அறிக்கையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்தில் அரசு உதவி பெறும் விடுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வயது பெண்ணிற்கு நடந்த பாலியல் வன்கொடுமை. அந்த பெண்ணோட 2 கால்களையும் பார்த்தா முறிச்சு வச்சுருக்காங்க. முறிச்சு அந்த பொண்ணை அங்கே வேலை செய்ய ஒரு வாட்ச்மேன் வந்து அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். திருட்டு நாதாரி பையன் அவனுடைய வாட்ச்மேன் அவனுடைய சுயரூபம் அதான் வச்சுக்கோங்க. இந்த திராவிட மாடல் அரசுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தால், கொஞ்சமாச்சும் சிந்திக்கிற திறமை இருந்தால், ஒரு மகளிர் அந்த விடுதிக்கு வந்து ஒரு ஆம்பளை வாட்ச்மேனை போடுவானுங்களா, ஒரு ஆண் பாதுகாவலில் போடுவாங்க? இது என்ன மாதிரியான ஒரு கேவலமான சிந்தனை உங்களுக்குலாம்? ஏன்னா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு வந்து அறிவு இருக்காது. ஒரு மகளிர் விடுதிக்கு தனியாரில் பார்த்தீங்கன்னா ஒரு மகளிர் விடுதிக்கு ஒரு மகளிர் தான் அந்த இடத்துல வந்து உட்கார வச்சுருப்பாங்க. எத்தனை பெண் போலீஸ்காரங்களாம் வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அவங்கள பிடிச்சி நீங்கள் சம்பளம் கொடுத்து நீங்கள் ஒரு போட்டிருக்கலாமே அங்கே ஒரு பெண் பாதுகாவலரை. ஒரு வாட்ச்மேனாக வந்து ஒரு ரிட்டையர் போலீஸ்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களாம் கூட நீங்கள் போட்டிருக்காங்களாமே. இது மாதிரியான அற்பத்தனமான ஒரு சிந்தனையெல்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஒரு மகளிர் விடுதிக்கு ஒரு ஆம்பளை வந்து போட்டு வச்சுருக்கானுங்க பாதுகாவலராக. அந்த நாதாரி பையன் அவனோட காமுக இச்சையை பார்த்தீங்கன்னா அந்த 13 வயசு பெண் மேலே காமிச்சு அந்த பொண்ணோட 2 கால்களையும் முறிச்சிருக்கான். நீதிமன்றம் அடையாள அணிவகுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் தைரியமாக அவனை வந்து அடையாளம் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து பல்வேறு மிரட்டல்லாம் வந்திருக்கு. அது அனைத்தையும் தாண்டி தான் அந்த பெண்ணு வந்து அவனை அடையாளம் காமிச்சு இப்போ தண்டனை கொடுக்கறதுக்கு அனைத்து வேலைகளும் வந்து நீதிமன்றம் செஞ்சிட்ருக்கு. அப்போனா இவனுங்க சிந்திக்கிற திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரசியல் காலத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா, தாவேக்காவில் இன்றைக்கி இணைந்த முக்கியமான 6 நபர்கள் வந்து சொல்லியிருக்கணும். ஒரு IRS ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர், அதாவது நீதிபதினா ஹைகோர்ட் நீதிபதி தான் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் நீதிபதினு நினைக்கிறேன், அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து JPR குழுமத்தில் மரியன் அப்படிங்கிற அவருடைய வருகை.
இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கால நாளுக்கு நாள் வந்து ஒரு புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி தான். தாவேக்கா வந்து இப்போ அனுபவம் ப்ளஸ் வந்து முன்னாள் எம்எல்ஏ 2 பேர் இது மாதிரிலாம் வந்து பல பேர் வந்து இப்போ தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் இறுதியிலிருந்து விஜயோட அரசியல் பயணம்ங்கிறது மிக தீவிரமாக இருக்கப்படுகிறது. கண்டிப்பாக அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து ஒரு பிடிப்பாக அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு எங்கே போனாலும் சரி கூட்டம் அந்த அளவுக்கு வந்து கூட்டம் கொடுது. உண்மையிலுமே ஒரு நடிகருக்காக கூட்டுற கூட்டமாக இல்லை உண்மையிலுமே விஜய்க்கு ஓட்டு போடுற கூட்டமாக பார்த்தா அது வந்து எலெக்ஷன் இடத்துல தான் தெரிய போகுது. அது ஒரு இது பண்ணால் அது மட்டும் இல்லை விஜய் ப்ளஸ் அதான் விஜயும் அன்புமணியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற ரீதியிலேருந்து பல்வேறு நியூஸ்லாம் வந்து வந்துருக்கு. கண்டிப்பாக இது வந்து எந்த பக்கம் போய் முடியும்னு தெரியல. இது மாதிரியே பல்வேறு அரசியல் திருப்பங்களோட தான் நம்ம தமிழ்நாடு அரசு களம்ங்கிறது செயல்பட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும். ஒரு பக்கம் திராவிட மாடலின் வீண் விளம்பரம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜயோட அரசியல் பயணம் கண்டிப்பாக எப்படி முட்டி மோதப்போதுன்னு பார்க்கலாம். இந்த காணொலி குறித்து உங்களோட பதிவுகளை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.